ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டேஸ் ரெசிபிஸ் அண்ட் vlog. நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப்பு மைதா, 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிரை ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை பூரி மாவு பதத்துக்கு டோ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவுக்கு மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட் வச்சுக்கலாம். இன்னொரு கடாயில் 1 கப்பு சுகர், 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணி நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 4-5 ஏலக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் சாஃப்ரானும் போட்டுக்கலாம். இது ஜஸ்ட் மெல்ட் ஆகி ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகும்போது கொஞ்சம் பிசுசுத்தன்மை வரும். அதுதான் அதோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு பொட்டுக்கடலையும் அது கூட 3 ஏலக்காயும் போட்டு நம்ம இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு பொரி ஷேப்பில் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை சுட்டு எடுத்துக்கலாம். அப்படியே சுட்டு எடுத்து சூடாகவே நம்ம சுகர் சிரப்பில் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பொரி எண்ணெயில் போட்டு ரெடி ஆகிற அந்த கேப்பு போதும். இது ஜஸ்ட்டு இந்த 2 பக்கமும் திருப்பி விட்டு டிப் பண்ணுறதுக்காக. அடுத்தது ரெடி ஆனோடனே இதை எடுத்து வேறு பாத்திரத்தை மாற்றிட்டு அதை இதே மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பூரியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலையை ஒரு பவுலுக்கு ஆட் பண்ணிவிட்டு நான் எல்லா பூரியை டிப் பண்ண பேலன்ஸில் கொஞ்சம் சுகர் சிரப் இருந்துச்சு. அதை இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு சுகர் கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த பேலன்ஸ் சுகர் சிரப்பு வரல அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை பொடிக்கும் போதே ஒரு 1/4 கப்பு சுகர் ஆட் பண்ணி அதை கூட சேர்த்து பொடிச்சிக்கோங்க. இப்போ அந்த பொட்டுக்கடலை இதில் ஃபில்லிங்கை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு மடக்கி எடுத்தால் போதுங்க. இந்த மாதிரி எல்லா பூரியிலையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கிற பாதாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.